வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எக்ஸைஸ் 5.1ல 10th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 10th கொஸ்டின் உங்களுக்கு f of x equal to x plus 1 if x greater than or equal to 1 x square plus 1 if x less than 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ லெஸ் தேன் 1 கிரேட்டர் தேன் 1 வரும்போதும் உங்களுக்கு பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஸோ கண்டிப்பாக அது கண்டினியூஸாக தான் இருக்கும். நம்ம செக் பண்ண வேண்டியது x equal to 1 மட்டும் தான் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 1 இருந்தாலும் ஒரு 2 ஸ்டெப் தான் வரும். நம்ம அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 1. ஸோ இஃப் c less than 1. ஸோ லெஸ் தென் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும்? ஸோ லிமிட் x tends to c f of x equal to, ஸோ லிமிட் x tends to c less than 1. ஸோ லெஸ் தென் 1 வரும்போது உங்களுக்கு என்னது? x ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ எதை சென்ஸ் பண்ணுது? c. ஸோ x ஈக்குவல் டு cனா உங்களுக்கு என்ன வந்துடும்? c ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் f of c. ஸோ f of c நார்மலாகவே லெஸ் தென் 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் தென் 1ன்றதுனால c ஸ்கொயர் plus 1 வந்துடும். ஓகே, so therefore limit x tends to c f of x equal to f of c. Okay, so இதுவும் c square plus 1, இதுவும் c square plus 1. Okay, so therefore f of x is continuous at all points such that x less than 1. Okay, so next நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது case 2 x greater than 1. சேம் இதே மாதிரி தான் x greater than 1. so limit x tends to c f of x equal to, so limit x tends to c greater than 1. greater than வரும்போது உங்களுக்கு என்ன வந்துரும்? x plus 1 கண்டிஷன். ஏன்னா less than 1 போகும்போது x square plus 1, greater than 1 வரும்போது x plus 1. ஓகே, ஸோ இப்போ x tends to cன்றதுனால c plus 1ன்னு மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் f of c equal to, ஸோ நார்மலாகவே கிரேட்டர் தென் 1 போது எக்ஸுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது c plus 1. therefore limit x tends to c f of x equal to, ஸோ ரெண்டுமே c plus 1ன்னு வருது. ஸோ அப்போ கண்டினியூஸ். ஓகே, ஸோ therefore f of x is continuous. f of x is continuous at all points such that x greater than 1. okay, so less than 1 continuous, greater than 1 continuous. so நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒண்ணே எதுனா equal to 1. so at x equal to 1 மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். so அது case 3. so case 3 at x equal to 1. okay, so இதுக்கு மட்டும் தான் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? left hand limit, right hand limit கண்டுபிடிக்கணும். so left hand limit கண்டுபிடிக்கலாம். so left hand limit வந்து limit x tends to 1 minus, so left hand limit right hand limit கண்டுபிடிக்கும் போது left hand limit 1 minus வரும், right hand limit வந்து 1 plus வரும். so limit x tends to 1 minus f of x equal to, so limit x tends to 1 minus, so 1 minus na 1 ஓட கம்மி. so 1 ஓட கம்மி உங்களுக்கு எது வரும்? x square plus 1. so x square plus 1, x ஓட வேல்யூ 1 தான் கொடுத்திருக்காங்க. so 1 square plus 1 equal to உங்களுக்கு என்ன வந்துருது? 2 ன்னு வந்துருது. so next right hand limit எடுத்தோம்னா, so limit x tends to 1 plus f of x, so 1 minus 1 plus, so limit x tends to 1 plus 1 விட அதிகம் greater than 1 வரும்போது உங்களுக்கு கண்டிஷன் எங்க போகும்? x plus 1க்கு போகும். so x plus 1 வரும்போது சேம் உங்களுக்கு x ஓட வேல்யூ நீங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க? x க்கு பதிலா 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. so 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது சேம் உங்களுக்கு 1 plus 1 equal to 2. so 1 plus 1 equal to 2. okay, so next f of c சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். so f of c சப்ஸ்டிட்யூட் பண்ணுது நம்ம at x equal to 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். so at x equal to 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு greater than 1 இருக்கும்போது c greater than or equal to 1, c ஓட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம்? at 1 ன்னு எடுத்திருக்கோம். so 1 ன்னு வரும்போது so 1 plus 1 ன்னு வந்துரும் டைரக்டாவே. so equal to 2. okay, so left hand limit right hand limit 2 வருது, f of c 2 வருது. so மூணுமே உங்களுக்கு ஈக்குவலா தான் வருது. okay, therefore limit x tends to c f of x equal to f of c. அதே மாதிரி left hand limit equal to right hand limit equal to
f of c. Okay, therefore f is continuous. இதுவும் உங்களுக்கு என்னதான் வருது, continuous தான் வருது. f is continuous at all points such that x equal to 1. Okay, so at x equal to 1 சரி, x greater than 1 சரி, less than 1 சரி, எல்லாமே உங்களுக்கு என்னதான் continuous. Okay, so next 11th question பார்க்கலாம். So 11th question same உங்களுக்கு அதே தான். f of x equal to உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, x cube minus 3 if x is less than or equal to 2. next பாத்தீங்கன்னா x square plus 1 if x is greater than 2. okay, so இதுதான் உங்களுக்கு என்னது 11th question. So 11th question, f of x equal to x cube minus 3, x is less than or equal to 2, x square plus 1 greater than 2. okay, so கவனிங்க சேம் அதே கான்செப்ட் தான். okay, so first case 1 எடுத்துக்கலாம். case 1 at c less than 2. so less than 2 greater than 2 கண்டிப்பா உங்களுக்கு எப்பவுமே என்னதான் வரும், பாலினாமியல் ஃபங்க்ஷன். so பாலினாமியல் ஃபங்க்ஷன் வரும்போது so அது வந்து உங்களுக்கு கண்டினியூஸ். so first அதை கண்டுபிடிச்சிடலாம். so limit x tends to c f of x equal to, so limit x tends to c less than 2 கொடுத்திருக்காங்க. so less than 2 போது எங்க போகும் உங்களுக்கு x cube minus 3. so x cube minus 3 னா x க்கு பதிலா c சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. so c cube minus 3. okay, so next f of c equal to less than 2 கொடுத்திருக்காங்க. so less than 2 போது இங்க தான் வரும் உங்களுக்கு. so x cube minus 3 வர c இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது c cube minus 3. so இதுவும் உங்களுக்கு என்னதான் வரும், c cube minus 3. at f of x equal less than 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது c cube minus 3 தான், f of c சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது c cube minus 3 தான். therefore limit x tends to c f of x left hand side equal to f of c right hand side. okay, therefore f is continuous at all points such that எப்போ x is less than 2 வரும்போது உங்களுக்கு எப்பயுமே continuous தான் வரும். okay, so next case 2. so c greater than 2. same c greater than 2 உங்களுக்கு என்னதான் பாலினாமியல் ஃபங்க்ஷன் தான். so limit x tends to c f of x equal to, so limit x tends to c greater than 2 வரும்போது உங்களுக்கு x square plus 1. so x square plus 1 ன்னு வரும்போது உங்களுக்கு x க்கு பதிலா c சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. so c square plus 1. so next f of c சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது same greater than 2 வரும்போது x க்கு பதிலா c சப்ஸ்டிட்யூட் பண்ணா c square plus 1. therefore limit x tends to c f of x equal to f of c. okay, therefore f is continuous at all points such that x is greater than 2. okay, so இப்போ next நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட் என்ன, case 3 at c equal to 2 கண்டுபிடிக்கணும். first case 3 at c equal to 2. c equal to 2 வரும்போது நீங்க left hand limit தனியா கண்டுபிடிக்கணும், right hand limit தனியா கண்டுபிடிக்கணும். இப்போ left hand limit என்ன வந்துரும், so limit x tends to 2 minus f of x equal to, so limit x tends to 2 minus, so 2 minus 2 விட கம்மி, so 2 விட கம்மின்னும் போது x cube minus 3 போய்டும். okay, so less than 2 ன்னும் போது x cube minus 3. okay, so x ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம் 2, so 2 cube minus 3, so 8 minus 3 equal to 5. okay, so next right hand limit, so limit x tends to 2 plus f of x. okay, so 2 minus 1 2 plus 1 எடுத்துக்கிறோம். so limit x tends to 2 plus ன்னு வரும்போது greater than 2, so greater than 2 வரும்போது x square plus 1.
ஓகே ஸோ அப்போ சேம் எக்ஸோட வேல்யூ 2 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 உங்களுக்கு என்ன தான் வருது 5 தான் வருது ஓகே ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் 5 தான் வருது ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு என்ன தான் வருது 5 தான் வருது ஓகே ஸோ அட் c ஈக்குவல் டு 2 போது ஸோ நம்ம f ஆஃப் 2 லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் 5 தான் ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு 5 தான் வருது ஓகே ஸோ நெக்ஸ்ட் f ஆஃப் c எடுக்கும்போது அட் c ஈக்குவல் டு 2 அப்போ 2 வரும்போது உங்களுக்கு ஈக்குவல் டு 2 வரும்போது இங்கே தான் வரும் ஸோ என்ன வந்துடும் f ஆஃப் 2 ஈக்குவல் டு ஸோ 2 கியூப் மைனஸ் 3 ஈக்குவல் டு 8 மைனஸ் 3 ஈக்குவல் டு 5 ஓகே ஸோ மூணுமே அப்போ உங்களுக்கு என்ன தான் வருது சேமாக தான் வருது ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு f ஆஃப் c okay therefore f is continuous at all points such that at x equal to 2 okay so அப்ப x is less than or equal to 2 continuous greater than 2 உங்களுக்கு continuous okay thank you